السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் நாம் தொடர்ச்சியாக சஹாபிய பெண்மணிகள் குறித்து படித்து வருகின்றோம். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து நம்ம படித்தோம். சென்ற வாரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்று நாங்கள் படித்தோம். அதே போன்று இன்றைய தினம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். பொதுவாக அந்த அன்னை தாய் என்று உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு தான் பயன்படுத்துறது, மூமின்களுடைய தாய். அடுத்தது மரியாதை நிமித்தம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக உம்மஹாத்துல் முஃமினீன்கள், மூமின்களுடைய தாய்மார்கள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள். இதான் நமக்கு ஷரியா அடிப்படையில் சொல்லப்படுற விஷயம், மார்க்கம் சொல்லித்தர விஷயம். அதே மாதிரி அந்த தொடரில் கண்ணியத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி நம்ம சொல்லுவோம். அது மாதிரி வேறு சஹாபிய பெண்மணிகள் உயர்ந்தவர்கள் அப்படி சொல்லுவோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மகள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவரோட உம்மாட பேர் ஹதீஜா பின்த் ஹுவைலித். ஹதீஜா பின்த் ஹுவைலித். ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை பற்றி நீங்கள் தேடும் பொழுது 2 விதமான கருத்துக்கள் இடைத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இது ஒரு ஆரம்ப தகவலாக சொல்கிறேன். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ சரியான கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது, வழிகட்ட சிந்தனை பிரிவுள்ள ஒரு குழுவினருடைய நிலைப்பாடும் இருக்கிறது. அந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுடைய தாக்கத்தின் காரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பொய்யான செய்திகள் வரலாற்று நூல்களில் இடையில சொருகப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மக்கள் மத்தியிலும் அது பரவலாக புழக்கத்தில் உள்ளது. சில பொழுது சில விஷயங்கள் நீங்கள் ஆழ பதிஞ்சிருக்கும். நம்ம இது ஆதாரமே இல்லைன்னு சொல்லும்போது இவன் எல்லாத்தையும் ஆதாரம் இல்லைங்கிறார் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு சில கருத்துக்கள் தவறாக பதியப்பட்டிருக்கிறது. அப்போ எனவே இதில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வரலாறுகளை, இது ஒரு முற்குறிப்பு, வரலாறுகளை படிக்கின்ற பொழுது முதலாவதாக வரலாற்றிட தொடரில் குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் வரணும். அதுக்கு தான் வரலாற்று நூல். அப்போ நம்ம இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாண்டா இது ஒரு மனத்தியாலத்துக்குள்ளே பேசப்படுற விஷயங்கள். இப்போ அது தொடராக 1, 2, 3 வர வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஒரு மனத்தியாலத்தில் சுருக்கமாக நம்ம சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் பொதுவாக எந்த ஒரு சஹாபிய பெண்மணி ஒரு சஹாபியை பற்றி படிக்கிறதாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக இந்த புத்தகத்தில் வருது, இப்படி வருது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய உரைகளை மட்டும் கேளுங்க. இல்லை சார், அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த அளவு வரலாறு இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்குது, பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கையை ரசித்து கண்ணீர் வடிப்பாங்க, அப்படி ஒரு செய்தியே கிடையாது. பாட்டுக்கு சும்மா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும். பிலாலுடையெல்லாம் அப்படி இருந்தாங்க, பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை, அப்போ இதெல்லாம் ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகள். ஒரு பெண்மணி ரசூலா தொழுகைக்கு போகும்போது ஃபஜ்ரில் குப்பை வீசினாங்க, அதெல்லாம் இப்படி ஒரு செய்தியே கிடையாது. சும்மா அடிச்சுடுறது அப்படி இருக்கணும். ரைட். ஃபாத்திமா ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இது மாதிரி தான் வரலாறுகளில் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் சமூகத்தில் பெரிய மூல நூலில் புகாரில் வந்த மாதிரி பார்க்கப்படுகிறது. அது மாதிரி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறும் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஃபாத்திமா பின்த் முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் அல் குரஷியா அல் ஹாஷிமியா
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை எங்கே போகுது? அத்னான் போய் அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரையும் போகும். அப்போ அதே பரம்பரை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா பின்த் முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் அப்துல் முனாஃப் குஸை பின் கிலா பின் முர்ரா பின் கஅப் பின் லூய் பின் காலிப் பின் ஃபஹர் பின் முத்ரிகா பின் இலியாஸ் முதர் அப்படி போகும் பரம்பரை. அத்னான், அப்புறம் இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சரியான ஓரளவு சரியான நிலைப்பாடு பிதாயா வன் நிஹாயாவில் இமாம் இப்னு கஸீர் எழுதுறாங்க. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருக்குது, அது ஆதாரபூர்வமானது கிடையாது. ஆதாரபூர்வமானது அதில் பலத்த கோளாறுகள் இருக்குது. ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் முக்கியமாக எங்களுக்கு வாரது ஃபாத்திமா என்றா அந்த பேரோட ஒன்று இணைச்சு சொல்லுவாங்க. ஃபாத்திமா ஓட ஒரு பேரை இணைச்சு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜஹ்ரா. ஃபாத்திமத்து ஜஹ்ரா. அதாவது ஃபாத்திமத்து ஜஹ்ரான்னு சொல்லியே சொல்லி சொல்லி நம்ம பழவிட்டோம், அப்படிதானே? இது இந்த தலைப்பு இது ஆழமாக பேச வேண்டியது இல்லை. இது ஏன் விட்டுட்டு போகிறங்கிறத நீங்கள் விளங்கணும். இல்லைன்னா இவ்வளோ முக்கியமான விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு போய்தார் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி அந்த தலைப்பில் விட்டுட்டு போய்தாருன்னு நாளைக்கு சொல்லலாம். நீங்கள் கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சொல்லுவீங்க. அதனால் இந்த ஜஹ்ரான்ற வார்த்தை ஃபாத்திமத்து ஜஹ்ரா நல்ல கருத்து தான். கருத்து நல்லா இருந்தால் பேரோட இணைக்கிற பேர் மாதிரி இணைச்சி சொல்கிற அளவுக்கு எல்லார் மத்தியிலும் பரவலாக இருக்கிறது. ஃபாத்திமத்து ஜஹ்ரா, ஃபாத்திமத்து ஜஹ்ரா. இந்த ஜஹ்ரான்ற வார்த்தை எந்த ஹதீஸ்லையும் கிடையாது, எந்த சஹாபியும் பயன்படுத்தியது கிடையாது. முதலாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தினது இப்னு அப்துல் ரப்பி என்ற அறிஞர். இவர் பிறந்தார் ஹிஜ்ரி 246. ஹிஜ்ரி 246 பிறந்தார். அதுக்கப்புறம் ஒரு 256 60 புத்தகம் எழுதினார் வைங்களேன். அல் இக்துல் ஃபரீத்னு ஒரு புத்தகம் எழுதினார். அல் இக்துல் ஃபரீத்னு புத்தகம். அதில் இப்னு அப்துல் ரப்பி இந்த பேரை பயன்படுத்துகிறார், ஃபாத்திமத்து ஜஹ்ராண்டு. புரியுதா? இப்னு அப்துல் ரப்பின் அறிஞர். அவர் ஹிஜ்ரி 246 பிறக்கிறார். அப்போ ஹைருல் குர்ஆனுக்குள்ளே வரையில் இவர் சிறந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ளே இவர் இல்லை. அப்போ 246 256 10 20 வயசு 30 வயசு அது பிறகு அவர் எழுதிப்பார். 246 பிறந்தார். அதுக்கு பிறகு இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அதுக்கு பிறகு வந்தவர். அவர் அவருடைய சிகாத்தில் எழுதுகிறார். அதுக்கப்புறம் இமாம் ஆஜுரி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது ஷரியான புத்தகத்தில் எழுதுகிறார். இப்படித்தான் என்ன ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சில அறிஞர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. முதலாவது ஹதீஸில் கிடையாது, சஹாபாக்கள் பயன்படுத்தின கிடையாது, தாபீன்கள் தாபீன்கள் அவங்க அந்த கால பகுதியிலையும் பயன்படுத்தியது கிடையாது. குறிப்பாக இமாம் ஷாஃபி 150 பிறந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த காலத்துலேயும் இல்லை. அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் இந்த காலத்துலேயும் இல்லை. இமாம் புகாரி, முஸ்லீம் அந்த காலத்துலேயும் இல்லை. 246 காலப்பகுதியில் இப்னு அப்துல் ரப்பி தான் முதலாக வர்ற புத்தகம் இக்துல் ஃபரீதில் எழுதுகிறாரு. அதுக்கு பிறகு இந்த பேர் ஃபாத்திமத்து ஜஹ்ரா என்னமோ ரசூல்லா வச்ச மாதிரி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அடிப்படையற்ற ஒரு பெயர். புரியுதா? ரைட். இப்போ ஒரு ஆள் அதுக்கப்புறம் அறிஞர்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனால் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது ஒரு பேர் மாதிரி ரசூல்லா வச்ச மாதிரி இதை ஃபாத்திமா ஜஹ்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இது ஆதாரபூர்வமான ஒன்று கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பேரை வச்சு நான் பேரை சொல்லலை எந்த கூட்டம் என்று வழிகட்ட சிந்தனை பிரிவு இந்த பேரை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால தான் நான் இதை பேசுகிறேன். நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறார்கள். இது லகப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு அழகிய பட்ட பேர். இன்னும் ஒன்று குனியா, அது உம்மு அபிஹான்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஆதாரம் இல்லை. அது சில அறிஞர்கள் பயன்படுத்தினாலும் அதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் கிடையாது. அதாவது அபு ஹுரைரா, உம்மு தர்தா இப்படி இந்த குனியா உம்மு அபுன்னு சேர்த்து வர்றதுக்கு பேருக்கு முன்னால நினைச்சா அப்படி உம்மு அபிஹான்னு சொல்லுவாங்க. அதுவும் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளையும் கிடையாது. இப்போ பார்ப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட மிக சிறந்த சிறப்புகளில் முதலாவது அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். ரெண்டாவது ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள். மூன்றாவது ஹசன் ஹுசைன் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தின் இளைஞர்களுக்கு தலைவர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தாய். எவ்வளவு சிறப்புக்குரிய. அதே மாதிரி சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய தாய்க்கு அல்லாஹ்வுடைய சலாம் கிடைத்தது, சொர்க்கம் நன்மாராய் சொல்லப்பட்டது.
தன்னுடைய தந்தை இமாமுல் முத்தகீன் சையீதுல் முர்சலீன் ஹாத்திமுல் அம்பியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அப்போ இந்த அளவு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இப்போ நீங்கள் இதெல்லாம் நான் சும்மா சாதாரண வார்த்தைகளாக நீங்கள் யோசிக்கிறீங்க, எவ்வளோ ஆழமான ஹாத்தமுல் அம்பியாங்கிறதெல்லாம் எவ்வளோ அற்புதமான விஷயம். சையதுல் முர்சலீன் இமாமுல் முத்தகீன் என்றெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்லும் பொழுது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாக பிறந்தது என்பதெல்லாம் அற்புதமான அவர்களுடைய சிறப்பை குறிக்கிறது. ஹை பாருங்க, அப்போ ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய யாரு தாய். இப்போ قال عبد الرزاق عن ابن جريج قال لي غير واحد كانت فاطمة أصغر بنات النبي صلى الله عليه وسلم. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளில் கடைசி பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நேசத்துக்குரிய பிள்ளை. قال ابن عبد البر المالكي رحمه ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவங்க சொல்றாங்க, யார் சிறிய பிள்ளை என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனாலும் நான் அறிந்த வகையில் என்னுடைய கருத்து என்று சொல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாங்க? 4 பெண் பிள்ளைகளில் முதலாவது ஜைனப், சும்மா ருக்கையா, அதுக்கப்புறம் யார்? ருக்கையா, சும்மா உம்மு குல்சூம், சும்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ யார் கடைசி பிள்ளை? இப்போ பாருங்க, அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி பிள்ளை, ரொம்ப ரொம்ப அதிகமான நேசத்துக்குரிய பிள்ளையாக இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்பாஸ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கின்ற பொழுது காபா அமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயது இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது நபித்துவத்துக்கு 40 வருஷத்துக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாக பிறந்தாங்கன்ற கருத்தும் இருக்கிறது. ஆயிஷா நாய் மூத்தவங்களா ஃபாத்திமா நாய் மூத்தவங்களா? யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கிட்டத்தட்ட 5 வருஷம் மூப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஊடாகத்தான் வந்திருக்கிறது. இப்போ பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடுத்த செய்தி என்னென்றால், அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க யாரு? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹிஜ்ரி 2 பத்ரு போருக்கு பின்னாடி துல்காதா மாதம் திருமணம் செய்தார்கள். யார? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. அப்போ அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எத்தனை வயசு? 18 வயதாக இருந்தது. இந்த வயதுகள் சொல்லும் பொழுது அறிஞர்களுடைய பல கருத்துக்கள் இருக்கும், பல கருத்து முரண்பாடுகள் இருக்கும். ஒரு அறிஞர் இப்படி சொல்லுவார், இன்னொரு அறிஞர் இப்படி சொல்லுவார். என்ன கரெக்டாக இதுதான் சொல்லி பதியப்பட இல்லை. இல்லைசானே? அதனால இந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள் இருக்கும். அதை நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லைசானே? இப்னு அப்துல் பர் அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது, அவங்க திருமணம் முடிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஒன்று சேர்ந்தது உஹுதுடைய யுத்த காலத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள் ஹசன் அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. பெண்கள்ல உம்மு குல்சூம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அது மாதிரி பெண்கள்ல உம்மு குல்சூம். அவங்க அல்ல, யாரு? ரசூலோட மகள் அல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு மகள் உண்டு உம்மு குல்சூமி. அவங்கள யாரும் திருமணம் முடிச்சாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி ஜெய்னப் அவங்கள யார் திருமணம் முடிச்சாங்க? யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு மகள் உம்மு குல்சூம், இன்னொரு மகள்கிட்ட பேர் ஜெய்னப். அலைஞ்சா அவங்கள அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு முடிச்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. அவங்க பேர்கள் வைக்கும் பொழுது மாறி மாறி வைப்பாங்க. வாப்பட பேர் பிள்ளைகளுக்கு வைப்பாங்க, அது மாதிரி சகோதரிയുടെ பேரை வைப்பாங்க.
விளைஞ்சா அவங்க அப்படித்தான் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஹ்மது, அப்துல்லா, ஆதில் அந்த மாதிரி பெயர்கள் தான் என்ன செய்யும் பொதுவாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பெயர்கள் வைப்பாங்க. இந்த ஒரு இது மேலோட்டமான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறித்த ஒரு சில குறிப்புகள். இப்போ நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு இப்போ பொதுவாக வரலாறுன்னு சொல்லும் பொழுது வரலாறை வந்து பல வகையாக பிரித்து சொல்லணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபிய பெண்மணிகள் அலிசா சஹாபிய பெண்மணிகள் என்று சொல்லும் பொழுது வரலாறுகளை நாங்கள் வந்து முதலாவதாக அந்த குறித்த சஹாபி அல்லது சஹாபியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு உள்ள தொடர்பு, அவங்க எந்த அளவு அவங்களோட நெருங்கி இருந்தாங்க, அவங்களோட உள்ள ஈமானிய தொடர்பு, அதை தான் முதலாவது பார்க்கப்படணும். புரியுதா? வரலாற்றில் ரெண்டாவது பகுதி தான் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, இப்படி செஞ்சாங்க, தியாகம் செஞ்சாங்க, அப்படி ரெண்டாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க செஞ்ச தியாகங்கள். முதலாவது அந்த சஹாபிக்கும் சஹாபியாவுக்கும் ரசூலுல்லாவோட எப்படி கனெக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம ஏன் அவங்கள சஹாபியான்னு சொல்கிறோம்? ரசூலுல்லாவோடு இருந்ததுனால. அவளை புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் வரலாற்றில் முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். ஹை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமத்து பத்அத்தும் மின்னி ஃபமன் அக்தபஹா அக்தபனி. அதாவது மிஸ்ர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், ஃபாத்திமா பத்அத்தும் மின்னி, பத்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னோடு பிரிக்க முடியாத என்னில் ஒரு பகுதின்னாங்க. என்னில் ஒரு பகுதின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமாவை பற்றி இப்படி சொன்னாங்க, என்னில் ஒரு பகுதி. யார் ஃபாத்திமாவை கோபமூட்டுகிறாரோ அவர் என்னை கோபமூட்டி விட்டார். இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. ஒரு பெண்ணுக்கு இந்த அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்கன்னா மகள் என்று மட்டுமல்ல, மகள் என்று மட்டுமல்ல, அவருடைய பக்குவம், பேணுதல், அகீதா, கொள்கை, ஈமான், இபாதத் எல்லாம் சேர்த்து தான் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை நான் சொல்கிறேன்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முஹம்மதுடைய மகள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா. முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை வெட்டி விடுவேன்னாங்க. அதுதான் ஈமானிய நேசம். அவங்க என்ன சொல்றாங்க? என்னோடு பிரிக்க முடியாத ஒரு பகுதி ஃபாத்திமா. யார் அவர்களை கோபப்படுத்துவார்களோ அவர் என்னை கோபப்படுத்தி விட்டார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை யாராவது கோபப்படுத்தினாங்க என்றால் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்தி விட்டார். அது வாழ்ந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முஃமின் இப்படி பார்க்க வேண்டும். இப்போ இதுல என்ன படிப்பினை எங்களுக்கு? அவங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு, இதுல என்ன படிப்பினைங்கிறது யோசிக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு அவர்கள் சொந்தக்காரியாக மாறுறதுக்காக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அர்ப்பணித்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றவர்கள் அல்ல. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவங்க பேசுறது வஹி, மனோயிச்சின் அடிப்படையில் பேசுறது கிடையாது, மனோயிச்சின் அடிப்படையில் பேசுறது கிடையாது. அப்போ எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னிலிருந்தும் உள்ளவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த ஒரு படிப்பினையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்தி சஹீஹ் புகாரில 3767வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, قالت ما رأيت أحدا كان أشبه سمتا وهديا ودلا برسول الله صلى الله عليه وسلم من فاطمة رضي الله عنها كانت إذا دخلت عليه قام إليها فأخذ بيدها. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோற்றம், அமைப்பு, நடை, குணம், இதில் ஃபாத்திமாவை போன்று வேற யாரையும் மிக ஒப்பானதாக காணவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நடை ரசூலுல்லாஹ்வுடைய நடை போல இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நற்பண்பு, இந்த அஷ்பஹ சம்தன் வஹதியன் வதல்லன் என்பது இந்த மாதிரி கருத்துக்களை தான் சொல்லும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெறுமனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் என்று மட்டும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தையும் அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய நற்பண்புகளையும் எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதை யார் சொல்லுது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
كانت إذا دخلت عليه قام إليها فأخذ بيدها وقبلها. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தால் அவங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வரவேற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்று வாசலுக்கு போய் வரவேற்பாங்க. அவருடைய கையை பிடித்து அதை முத்தமிட்டுக் கொள்வார்கள். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅஜ்லஸஹா ஃபீ மஜ்லிஸி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ அதே இடத்துல உட்கார வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எப்படி மதிச்சாங்க, எப்படி கண்ணியப்படுத்தினாங்க என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தா இவங்க வாப்பா தந்தை, அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் எல்லாம் இருந்தாலும் ரெண்டு வகை அன்பு இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. ஒன்று ஈமானிய அன்பு, ரெண்டாவது மகள் என்ற அன்பு. மகள் என்ற அன்பு, ரசூலுல்லாஹ் ஒரு பஷர், மனிதர் தானே, அந்த உணர்வு எல்லாமே இருக்கும். பிள்ளை என்ற பாசம் இருக்கும், பிள்ளை பாசம் ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நான் வாப்பா நான் பெரியாள் இல்லை என்ற பிள்ளை, அதுக்கு அந்த அன்பும் மரியாதை மதிப்பும் எப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய நடத்தை தான் அதை பெற்றுக் கொடுத்தது. அவ்வளவுக்கு அவங்களுடைய ஒழுக்கம் இருந்தது, பேணுதல் இருந்தது, பண்பாடு இருந்தது, பக்குவம் இருந்தது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு மதித்தார்கள். கையை பிடித்து முத்தமிடுவார்கள், கையை பிடிப்பார்கள், முத்தமிடுவார்கள், தான் இருந்த இடத்தில் அமர வைப்பார்கள். அதே மாதிரி தான் வகான இதா தஹல அலைஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனால் காமத் இலைஹி, ஓடி போய் வரவேற்பார்கள். ஃபஅஹதத் பியதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து ஃபகப்பலத், அதை முத்தமிட்டுக் கொள்வார்கள். வஅஜ்லஸத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவ்வளவு நேசிச்சாங்க. ஓடி போய் கையை பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வஅஜ்லஸத்து ஃபீ மஜ்லிஸிஹா, அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்து உட்கார வைப்பார்கள். இதன் வாப்பா மகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையில இருந்த நேசம், பாசம், பிணைப்பு, அதனுடைய வெளிப்பாடு. இப்போ இந்த செய்தி அபூதாவுதில் பதிவாக இருக்கிறது. வஸஹஹு ஷேக் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸஹீஹ் சுனன் அபி தாவூத் 4347 செய்தி. ஹைர், இதில் என்ன படிப்பின் இந்த செய்தியிலிருந்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவ்வளவு அன்பு கொண்டார்கள், நேசம் கொண்டார்கள், மதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். அதே அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தந்தையாக, ஒரு நபியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மதிப்பு கொடுத்தார்கள், உள்ளத்தில் அப்படி நினைத்திருந்தார்கள். ஒன்று, முதலாவது பாசம் இது ரசூலுல்லாஹ் என்று, ரெண்டாவது என்ற வாப்பா தந்தை. இந்த ரெண்டு கட்டத்திலையும் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு பாசமும் வெவ்வேறு தளங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. எனவே உண்மையில் நேசித்தல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் என்பது அது சஹாபாக்கிட்ட நிரம்பி இருந்தாலும் இந்த நேசம் ரெண்டு வகையான நேசங்களை உள்ளடக்கியதனால் இதற்குரிய இந்த நேசத்துக்கு நிகராக வேறு ஒன்றை கொண்டு வர முடியாது. அந்த அளவு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேசித்தார்கள் என்பதை யார் சொல்றது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து பாருங்க, இவர்களுடைய சிறப்பு என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு. இந்த சிறப்புல தான் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும், நிறைய அடிச்சுடி இருப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் திருமணம் முடிச்சு கொடுத்தது? இல்ல, யாரு? அல்லாஹ் தான் பேசி திருமணம் முடிச்சு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் செய்தி வருது, ஆனால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ஹைர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் அன்னஹா قالت لفاطمه رضي الله عنها بنت رسول الله صلى الله عليه وسلم الا ابشرك اني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷா நாயும் நேசிச்சாங்க. ஆயிஷா நாயும் ரொம்ப நேசிச்சாங்க, ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிறைய சிறப்புகளை இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க. அது ஹதீஜாட மகள், ஹதீஜா ரலியல்லாஹு இந்த அந்த பிரச்சனையெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. ஒரு சில வார்த்தைகள்ல வர அவ்வளோதான், உள்ளத்தில் இருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு நிறைய சொல்லுவாங்க. போய் அவங்களா போய் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் உங்களுக்கு நன்மாராயம் சொல்லவா, ஒரு நன்மாராயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், சய்யிதாத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah அர்பா,
சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவிகள் 4 பேர்கள். வேற ஹதீஸ்ல வருது ஃபாத்திமா நாயை மட்டும் வேண்டாம், அதுல சிரேஷ்டமானவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பொதுவாக பெண்கள், சொர்க்கத்து பெண்களுக்கு சய்யிதாத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னதி அர்பஉன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைவிகள் 4 பேர் சய்யிதாத். ஒன்று மரியம் பின்த் இம்ரான், இரண்டாவது வஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது வஹதீஜா பின்த் குவைலித், நாலாவது ஆசியா. இப்போ இதில் உம்மாவும் மகளும் வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூன்றாவது, நாலாவது ஆசியா. ஆசியா யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. இவங்க 4 பேரும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைவிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஆயிஷா நாயை யார்கிட்ட சொல்றாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆனா அந்த 4 பேர்ல ஆயிஷா நாய் இல்லை. எவ்வளோ ஒரு மனசு! ஆயிஷா நாயுடைய சிறப்பை இங்கே நம்ம கவனிக்கணும். எந்த அளவு தாராளத்தன்மை, எந்த அளவு அடுத்தவர்களுடைய அந்த பெருமதியை உணர்கின்ற தன்மை, அடுத்தவர்களுடைய மதிப்பை உணர்ந்து பேசுகின்ற தன்மை, அவருக்குரிய கண்ணியத்தை முழுமையாக கொடுக்கின்ற தன்மை, அது இயல்பாக இருக்கணும். ஒருவர் உண்மையிலே இதுக்கு தகுதியானவர், இப்படிப்பட்டவர்னா நம்ம அதை மனசார ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரணும். புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு இல்லாம மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை அந்த இப்படித்தான்ங்கிறது அந்த ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லை, முதிர்ச்சி இல்லை. ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சிறப்பை நம்ம ஏற்று மதித்து நடப்பது என்பது நம்முடைய புத்தி கூர்மை, நம்முடைய முதிர்ச்சியினுடைய அடையாளம். எல்லாத்தையும் ஒருவர் விமர்சித்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவர்கிட்ட பக்குவம் போதாது. ரெண்டாவது, நாங்க பாராட்டுவதின் ஊடாக செயல்களை செய்விக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஊக்குவித்தலின் ஊடாக செயல்களை செய்விக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தினுடைய ஒரு சொர்க்க பெண், ஒரு சொர்க்கவாதி என்பதை தாண்டி சொர்க்கத்தினுடைய தலைவி, சொர்க்கத்தில் தலைவி என்ற அந்த ஒரு பெரிய அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேருக்கு சொன்னாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, சஹாபாக்கள் நிறைய பேர் சொன்னாங்க, சஹாபி பெண்கள் நிறைய பேருக்கு சொன்னாங்க. ஆனால் ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு பல காலம் பல வருடம் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நன்மாராயம் சொல்லப்பட்ட எந்த சஹாபியும் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பின்னால 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் நரகத்துக்குரிய எந்த செயலையும் செய்யவில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு ஒருவர் சொல்கிறாராக இருந்தால் வஹீல அவர்கள் என்ன சந்தேகிக்கிறார். ரசூல்லா சொர்க்கவாதின்னு சொன்ன ஒருவர் அவர் பாவம் செய்து, அதாவது பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்ல புரியக்கூடாது. அந்த பாவத்துக்கு தௌபா செய்யும், அந்த பாவத்தோடே இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். முன்ன பின்ன தவறுகள் நடந்திருக்கிறது, தௌபா அல்லாஹ் மன்னிச்சான், பல விஷயங்கள் இருக்கு. அவர்களை ஒரு பாவிய மாதிரி சுட்டி காட்டுறது, இவர்களும் இப்படித்தான் தவறுகள் செய்வாங்க, இப்படிப்பட்ட தவறுகளோடு வாழ்ந்தாங்க என்று சொல்வது அது தவறு. அதே மாதிரி தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்வது தவறு தான். ஆனால் அல்லாஹ்வினால மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், அவர்களுடைய விஷயத்துல சிறப்புகளை மட்டும்தான் நாங்கள் சொல்லணும். அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். அப்ப எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி என்பதை தாண்டி சொர்க்கத்தினுடைய தலைவியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் போற்றப்பட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய ஈமான், இபாதா, அஹ்லாக் எல்லா விஷயத்தையும் கணித்து தான். தன் மகள் என்பதற்காக சொல்ல இல்லை, விளைஞ்சா தன் மகள் என்பதற்காக சொல்லல. அதுக்கு ஒரு உதாரணத்தை முன்னாடி நான் சொல்லிட்டேன். இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. சஹீஹுல் ஜாமில அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி பதிச்சிருக்கிறார்கள் 3668. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஃபதாயிலுஸ் ஸஹாபா அவருடைய கிரந்தம் இருக்கு, அற்புதமான புத்தகம் ஃபதாயிலுஸ் ஸஹாபாவுல 1336 பதிச்சிருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் 4853 செய்தியாக பதிச்சிருக்கிறார்கள். இன்னொரு செய்தி வருகிறது அஹ்மதிலையும் முஸ்னத் அஹ்மதிலும், அது மாதிரி தபரானி ரஹிமஹுல்லாஹ் முஅஜ்ஜமுல் கபீர்லையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அஃலலு நிசாஇல் ஜன்னதி அர்பா. அதாவது இது அந்த வாசகம் தான் வித்தியாசம். இந்த செய்தி இப்படி வந்திருக்குது, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அஃலலு நிசாஇல் ஜன்னா, அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் மிகச்சிறந்த பெண்கள். அதாவது சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லா சொர்க்கவாதி என்று நம்ம பார்ப்போம். அந்த சொர்க்கத்துக்கு போறவர்களில் மிகச்சிறந்தவர்கள் அஃலலு நிசாஇல் ஜன்னதி அர்பா,
எத்தனையோ பேர் சொர்க்கம் போறாங்க. சஹாபிய பெண்மணிகள்ல எத்தனையோ பேர் சொர்க்கம் போறாங்க. அதுலேயும் மிகச்சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னா இந்த 4 பேரும்: மரியம் பின்த் இம்ரான், ஹதீஜா பின்த் குவைலித், ஃபாத்திமா இப்னத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆசியா இப்னத் முஸாஹிம். அப்ப இந்த செய்தியும் சஹீஹான ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மத், இமாம் தபரானி போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியில மேலதிகமா சிறந்தவர்கள் இவர்கள் தலைவிகள் என்பதையும் தாண்டி அவர்களுடைய சிறப்பு மிகச்சிறந்த பெண்கள், சொர்க்கத்து பெண்களிலே மிகச்சிறந்த பெண்கள் என்பதாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு தொடர் செய்தியில கீழ்ப்பகுதி, கடைசி பகுதி. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ ஒரு மலக்கு வந்தார், ஒரு மலக்கு என்னிடத்துல வந்தார். இந்த மலக்கு இன்னஹாத மலக்குன் லம் யன்ஸிலில் அர்த கத் கப்ல லைலா, இந்த இரவுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்ததே கிடையாது. இன்றைக்கு தான் முதல்ல இந்த உலகத்துக்கு இறங்குறார். இன்னஹாத மலக்குன் லம் யன்ஸிலில் அர்த கத் கப்ல லைலா, இன்றைய நாளுக்கு முன்னால் இந்த மலக்கு இந்த உலகத்துக்கு இறங்கியதே கிடையாது. ஆனா அவர் இஸ்தஅதன ரப்பஹு ஐ யுஸல்லிம அலைய வ யுபஷ்ஷிரனி பிஅன்ன ஃபாத்திமா சையதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, இந்த ஒரு 2 விஷயத்துக்காக இந்த 2 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்காக மாத்திரம் இந்த உலகத்துக்கு முதலாக அனுப்பப்பட்டார்கள். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு தான் வந்தார் இந்த மலக்கு. இந்த மலக்கு அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு வந்தார். என்ன அனுமதி? ஒன்று, நான் போய் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணும். 2வது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி என்ற நன்மாராயத்தை சொல்லணும். சொர்க்கத்து பெண்மணிகள்ல தலைவி என்ற நன்மாராயத்தை சொல்லணும். இந்த 2க்கும் அனுமதி எடுத்துட்டு அந்த மலக்கு வந்தார்கள். என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ற ஒரு விஷயம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்க தலைவி என்ற நன்மாராயம். 3வது ஒரு விஷயம், அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட சேர்ந்த சிறப்பு தான் என்ன? வஅன்னல் ஹஸன வல் ஹுஸைன சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. உங்களுக்கு கருத்து விளங்கி என்ன? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொர்க்கத்தில் வாலிபர்களுக்கு தலைவர்கள், சொர்க்கத்தில் வாலிபர்களுக்கு தலைவர்கள். அப்ப இந்த 3 செய்தியையும் சொல்வதற்காக பிரத்யேகமாக ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு, யாருக்கு சலாம் சொல்லப்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாக்கு, மகள், பேரப்பிள்ளை. மகளுக்கு ஒரு சிறப்பு, பேரப்பிள்ளைகளுக்கு இன்னொரு சிறப்பை சொல்வதற்காக மலக்கு வராங்க. அப்ப இதுல பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இது 3மே என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு வகையில ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு தான். பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம், தந்தைக்கு அது சொல்ல அவசியம் இல்லை, அல்லாஹ் கொடுத்து விட்டான். தந்தை என்று நினைக்கும் பொழுது அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்களே, அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அது மாதிரி அவர்களுக்கு கிடைத்த இந்த அந்தஸ்து, கௌரவம், இதை வைத்து பல விடயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த செய்தி சஹீஹ் திருமிதி அதனுடைய சரியான செய்திகளை அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்து எழுதும் பொழுது சஹீஹ் திருமிதியுடைய 3781 செய்தியாக பதிச்சிருக்கிறார்கள். இதுவும் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இப்ப பாருங்க, இப்ப இந்த அளவு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த அளவு சிறப்பு கிடைத்ததுல பல விஷயங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமானது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றுல நீங்க தேடி திரட்டி பார்க்கின்ற பொழுது மார்க்கப்பற்றுள்ள பெண்கள் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாங்க. மார்க்கப்பற்று, அது சொல்ல நம்ம எப்படி மார்க்கப்பற்றுங்கிறத வர்ணிக்க முடியாது, அந்த அளவு பக்குவமானவங்க என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, அறிவாளியான பெண்மணி, மார்க்க அறிவுள்ள பெண்மணி, அது மாதிரி நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி, பக்குவம் பேணுதல் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக பார்க்கப்பட்ட பெண்மணி. இந்த சிறப்புகள் எல்லாம் யாருக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்ததனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு சிறப்புகளை அவர்களுக்கு சொன்னார்கள். இப்ப பாருங்க, இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பார்ப்பீங்க, ஒரு ஃபாத்திமா முதலாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பேசினாரு, அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுறாரு, இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பேசுறாரு. அது எப்படி? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஓகே ரசூலோட மனைவி, ஆயிஷா நாய் ரசூலோட மனைவி. இப்ப மனைவிமார்கள்ல தொடருதானே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா,
இப்படி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி நிறைய இருக்கிறாங்க தானே? சொல்லுங்க, யார் சொன்னீங்க? அப்ப அப்படி ரசூலோட மனைமார்கள் எப்படி இருக்கிறாங்க தானே? அப்ப இதெல்லாம் இருக்கு தானே. இப்ப நம்ம ஏன் இந்த ஓர்டர் இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூணாவது ஏன் தெரிவு செஞ்சோம்டா, இந்த ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாறு சொல்லும் பொழுது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து சொல்றாங்க. யார் சிறந்தவர்கள்? ஹதீஜா சிறந்தவங்களா, ஆயிஷா நாய் சிறந்தவங்களா, ஃபாத்திமா சிறந்தவங்களா? அறிஞர்களுக்கு மத்தியில் அவ்வளோ கருத்து வேற்றுமை இருக்குது. யார் 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 எது சிறந்தது? சொர்க்கத்தில் ரசூலோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலோட மனைவி சொர்க்கத்தில், அதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவ்வளோ சிறப்பு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு, இப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தண்ட ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பெல்லாம் இருக்குது. இப்ப யார் சிறந்த பெண்கள்? இந்த 3 பேர்ல யார் சிறந்தவங்க? பலத்த அறிஞர்களுக்கு மத்திய பலத்த கருத்து வேற்றுமை இருக்கிறது. இப்ப அதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மூஉல் ஃபத்தாவா அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மஜ்மூஉல் ஃபத்தாவா 4 ஜுஸ் 394 பக்கத்தில் சொல்லும் பொழுது, உலகத்துல இந்த உம்மத்துல மிகச்சிறந்த பெண்கள் யார் என்று சொன்னா, நிறைய அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் கருத்து வேற்றுமை இருக்குதுன்னு சொல்லி போட்டு அவர் கருத்து வேற்றுமை இருக்குதுன்னு சொல்லி போட்டு அவர் ஒரு பேரை முதலாவது சொல்லணும்னா அர்த்தம் வைக்கும் தானே. நீ எல்லாம் சிறந்தவர்கள் தான் சொல்லி போட்டு இந்த பாய் இப்படின்னு அடுக்கும்போது முதலாவது நமக்கு என்ன வரும்? முதலாவது சொல்லும் ரைட், இவர் அந்த ஓடர்படுத்தும் பொழுது முதலாவது பேரை சொல்றாரு யாருன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இல்லைச்சா? இந்த இவர்களுக்கு மத்தியில 1 2 3 அதுக்கப்புறம் அடுத்தவங்க இந்த 1 2 3 நம்ம போடுறதுல பிரிக்கிறதுலேயே பலத்த கருத்து வேற்றுமை இருக்குன்னு சொல்லி போட்டு, ஆனால் மொத்தமாக பெண்களில் மிகச்சிறந்த பெண்கள் ஹதீஜா, ஆயிஷா, ஃபாத்திமா அப்படின்னு போறாங்க. அதனாலதான் நம்ம இதை தெரிவு செய்யறோம். இல்லைச்சா? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு எல்லா விஷயங்களையும் ஆய்ந்து அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக பேசுறவர்கள் மிகச்சிறந்தவர்கள். அப்ப எனவே அப்படி நம்ம பார்க்கறதாக இருந்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கப்புறம் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் வருவாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தெரிவு செஞ்சோம் என்பதை சொல்றேன். ஆனால் அதே நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவு அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு மரியாதை மதிப்பும் கண்ணியமும் கௌரவம் வழங்கி இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்பு அது தெரிஞ்சது, நம்ம படிச்சது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்பு நம்ம படிச்சது. அதே வரிசையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க என்றால் எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதை நாம் இங்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள தொடர்பு எப்படி இருந்தது? அதாவது பிள்ளை மகள் என்ற உறவை தாண்டி அவங்களுக்குள்ள இருந்த உறவை பாருங்க. ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த திருகை சுத்தி அவங்களுக்கு அதுல ஏற்பட்ட ஒரு வருத்தம், அதுல ஏற்பட்ட ஒரு கஷ்டம் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. எதுக்கு போறாங்க? ஒரு பணியாள், வேலைக்கு ஒரு ஆளை கேட்கறதுக்கு போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த யுத்த கைதிகள் பணியா அப்படி கிடைத்திருந்தாங்க. அப்படி யுத்த கைதிகள் பிடிபடுறவங்க இருப்பாங்க. அப்போ அதில் பணியாளாக ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு போகிறாங்க. போனால் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ஆயிஷா நாய் தான் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, இப்படித்தான் விஷயம், எனக்கு இப்படி இந்த மாதிரி இந்த வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்று சொல்கிறாங்க. இப்போ ஆயிஷா நாயிட்ட சொல்லிட்டு திரும்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்தை சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த இரவு நேரம் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஏதாவது சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பாருங்க. உடனே வீட்டுக்கு தேடி வந்துட்டாங்க. யார் தேடி வர்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையாவது ஒரு ஆள் அனுப்பி ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருப்பாங்க, இப்படி ஒரு மெசேஜை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் வீட்டில் இருப்பாங்க இரவு நேரம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. ஃபாத்திமா வந்துட்டு போயிருக்கிறாங்க, மகள் தேடி வந்திருக்கிறாங்க, அவங்களா போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். அப்போ அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த செய்தி ரிவாயத் செய்கிறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைனா வகத் அகதுனா மதாஜிஅனா.
நாங்கள் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எப்படி? நாங்கள் தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஃபதஹப்து லியாக்கும், நான் எழும்புறதுக்கு எழும்பி போய் அப்படி கூட்டிட்டு வர முனைகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபகால அலா மக்கானிக்குமா, நீங்கள் அப்படியே இருங்க, அந்த படுக்கையில் அப்படியே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து ஃபகஅத பைனனா, எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் உட்கார்ந்தாங்க. ஹத்தா வஜத்து பர்த கதமை அலா சதரி, என்னுடைய நெஞ்சில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கால் பாதத்தினுடைய குளிர்மையை உணர்கின்ற அளவு நெருக்கமாக உட்கார்ந்தாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால, இப்போ சொல்கிறாங்க எப்படி கணவன் மனைவி மாமனார் ரெண்டு பேரையும் வச்சு. இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தது. ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு பக்கத்தில் படுக்க வச்சுருந்தாங்க, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவில் உட்காந்து நடுவில் அப்படியே ரெண்டு பேரோடையும் தூங்கிட்டு அலி ரலியல்லாஹுடைய கையை நெஞ்சுக்கு மேலே எடுத்து வச்சு ஃபாத்திமாவுடைய கையை நெஞ்சுக்கு மேலே எடுத்து வச்சு ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினாங்கிற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் இருக்கின்ற பொழுது நடுவில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து போட்டு இப்போ ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகான ஒரு நடைமுறை. நீங்கள் என்ன, உங்களுக்கு பணியாள் தேவை, ஹாதிம் ஒன்று தேவை, உங்களோட பணி வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அப்படி தானே வந்து கேட்டீங்க. வகால அலா உஅல்லிமுகுமா கைரன் மிம்மா சஅல்துமானி, நீங்கள் கேட்ட அந்த பணியாளை விட, நீங்கள் அந்த கேட்ட பணியாளுங்கிறது ஒரு சொத்து தானே, அவர் இருந்தால் வேலை செய்வாங்க, நிறைய நமக்கு பொருளாதார ரீதியாக வேறு வகையில் நிறைய ஒரு நமக்கு லாபம் தான். அப்ப நீங்க கேட்ட அந்த ஒன்றை விட மிகச்சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? எப்படி? இதுதான் ஒரு தந்தை பிள்ளை கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. இபாதத்தை படிச்சு கொடுங்க. புள்ள குமராகனா அதாவது ஒரு பருவ வயதை அடைஞ்சா பிள்ளைக்கு மாலை செய்யணும், இது செய்யணும், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு யோசிக்கிறவங்க, பிள்ளை வந்து பருவ வயதை அடைந்திருக்கிறது, தொழ தெரியுமா, குளிக்க தெரியுமா, உது செய்ய தெரியுமா, திக்ர் தெரியுமா, இதை யோசிக்கிறதே இல்லை. எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அம்மா அப்பா பிள்ளைகளும் சொல்லிக் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்து மேலதிகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்டு வந்தது இதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தரது அதை விட சிறந்தது. நீங்கள் கேட்டு வந்தது இதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தர அதை விட சிறந்தது. அப்போ இதுதான் மிகப்பெரிய சொத்து. இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து, கொடைகளில் மிகப்பெரிய கொடை வந்து அறிவு கொடை. நம்ம கற்றதை நூல்களுக்கு கற்றுக் கொடுக்கறதா மிகப்பெரிய கொடை என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு நடுவில் உட்கார்றாங்க. உட்கார்ந்துக்கிட்டு ரெண்டு பேரையும் வச்சு கேட்குறாங்க, நீங்கள் கேட்டதை விட நான் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். இதில் இந்த செய்தியிலேருந்து நம்ம எவ்வளோ என்ன படிப்பினையும் எடுத்துக்கொள்ளணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லி போட்டு சொன்னாங்க, நீங்கள் தூங்க போகிற நேரம் இதா அகல்துமா மலாஜிஅகுமா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் துகப்பிரா 34 وتسبح 33 وتحمد 33 فهو خير لكما من خادم. நீங்கள் தூங்க போனால் 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொள்ளுங்க. தூங்க போகிற நேரம் என்ன செய்யணும்? 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொள்ளுங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க தூங்குறதுக்கு முன்னாடி. இப்படி நீங்க செஞ்சால் ஃபஹுவ கைருல் லக்குமா மின் ஹாதிம், ஒரு பணியால் உங்களுக்கு கிடைப்பதை விட இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். பணியால் வாங்குறதுக்கு நீங்க பல ஆயிரம் லட்சம் செலவழிப்பீங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு பணியால் கிடைப்பது என்பது உலகத்துக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு ஹெல்ப் ஆகிருப்பாங்க. ஆனா இதை நான் உங்களுக்கு தரையில்லை, நான் உங்களுக்கு இதை தாரேன், நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு தந்தை மகளுக்கு இடையில உள்ள உறவு இது, அவங்க இதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ரிவாயத்து வேறு அறிவிப்புகள் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை அவங்க விட்டதே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, விளைஞ்சா நான் இதை விட்டதே கிடையாது என் வாழ்க்கையில. ஒரு மருமகன் ஒரு மாமனாரை எப்படி பார்க்குறாங்க, ஒரு தந்தைய பிள்ளை எப்படி பார்க்குறாங்க என்பதெல்லாம் என்ன செய்யணும், நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ எனவே இந்த இடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது, இந்த நடந்த சம்பவங்கள், அவங்க கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது, இதுதான்
இந்த செய்தியிலிருந்து ஒரு படிப்பினை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தேவை வந்தது. ஆனால் அவர்கள் அந்த முழு மனசோட இதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா செய்தியில பின்னாடி எதுவுமே வரல. இதை பெரிய ஒரு அமலாக நினைச்சு அவங்க பின்பற்றி வந்தாங்கன்ற செய்தி என்ன எதை சொல்லுது என்றால், வாழ்க்கையில ஒரு தந்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், நன்கொடையை தன் வாழ்நாளில் பேணி பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், இது நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதாக இருந்தால், ஒரு தந்தை கொடுக்கின்ற அறிவு கொடையை, ஒரு இபாதத்தை எவ்வளவு அவர்கள் மனப்பக்குவத்தோடு எடுத்துக்கொண்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 3705வது செய்தியாக வருகிறது. அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருந்த அந்த அன்பினால், அவர்களுக்குள்ள இருந்த பிணைப்பினால் ஏற்பட்ட விடயங்கள்ல இது ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்க பெண்மணி, சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி, ஆனால் அவங்க மனிதர்கள் தானே, அவங்க மனிதர்கள் ஒருத்தவங்க. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கிறது. தானே? அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லும் பொழுது ரைட், அவர்கள் இப்படி ஒரு பக்குவமான நிலையில் இருந்தாங்க என்பதெல்லாம் நமக்கு மைண்ட்ல சிந்தனையில வருது. ஆனா இடையில சில விஷயங்கள் நீங்க கேள்விப்படுவீங்க, சில செய்திகள் வரும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்தது, அப்படி நிறைய வந்திருக்கு. அது மனிதன் அடிப்படை வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இடையில கூட வந்திருக்குது. அப்ப என்ன, அது இயல்பான ஒரு விஷயம் தான். அபு ஹாசிம் சலமத் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபிஈ, அவங்க சொல்றாங்க, அன்னஹு சமிஅ ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு, ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹு யஸ்அல் அன் ஜுர்ஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த அபு ஹாசிம் சலமத் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஸஹல் இப்னு ஸஅத் ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காயம் குறித்து கேட்கப்பட்டது. காயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டாங்க. எந்த யுத்தத்துல? உஹதுடைய யுத்தத்துல காயப்படுத்தப்பட்டாங்க. அந்த காயப்படுத்தப்பட்டது பற்றி கேட்கப்பட்ட பொழுது ஃபகால், அவங்க சொன்னாங்க, அம்மா வல்லாஹி இன்னி லா அரிஃபு மன் கான யக்ஸிலு ஜுர்ஹ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காயம் ரத்தம் ஓட ஓட அதை யார் கழுகி விட்டார்கள், அதுக்கு யார் தண்ணி ஊத்துனாங்க, எதனால் அவர்களுக்கு சிகிச்சை செய்யப்பட்டது என்ற மூணும் எனக்கு தெரியும் என்று சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ஸில் ஜுர்ஹ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ومن كان يسكب الماء وبما دوي قال كانت فاطمه رضي الله عنها, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் ஏற்பட்டு அந்த காயத்துல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை கழுகி விட்டவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு 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 சஹாபாக்கள் அந்த அளவு கஷ்டப்பட்ட ஒரு வரலாறு, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ மனவருத்தமாக இருந்தது. அப்ப அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காயத்தை அவர்களை கழுவி விட்டார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தனது கேடயத்தில் போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தண்ணீரை ஊத்தினார்கள். அப்ப இந்த நேரத்தில் ஃபலம்மா ரஅத் ஃபாத்திமத்து அன்னல் மா லா யஸீது தம இல்லா கஸ்ரா, அதை தண்ணி ஊத்த ஊத்த ரத்தம் இன்னும் என்ன கூடுதலாகவே வந்தது. ரசூலோட அந்த மேலில் இருந்த காயத்தில் இன்னும் கூட 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 வந்த உடனே இந்த நேரத்தில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பாய் இருக்குதானே, பாய்ந்தா சொல்லுவீங்க, கீழே விரிக்கிறது பாய், அதை எடுத்து பண்ணால் இந்த இதால் செய்வாங்க, ஈச்சமர பண் அந்த இலைகளால் அல்லது கீழே என்ன பாயின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அப்போ அந்த காலத்தில் இருந்த அந்த சிகிச்சை முறை, அது பாயை எடுத்து போய் பற்ற வச்சாங்க. பற்ற வச்சு அதை சாம்பலாக்கி ரசூலுடைய காயத்தில் அப்படி வச்சாங்க. அப்படியே இரத்தம் நின்று விட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகளாக இருந்து, மருமகனாக இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மருத்துவம் செஞ்சார்கள், சிகிச்சை செஞ்சார்கள், அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து துணையாக இருந்தார்கள், அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் நேசித்தார்கள், துடிச்சு போனாங்க. இது மட்டுமல்ல, பல கட்டங்கள்ல. அப்ப எனவே இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த செய்தியை தான் யாரு, ஸஹல் இப்னு ஸஅத் ஸாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கப்பட்ட பொழுது சொல்றாங்க. அதை சொல்லி போட்டு மேலதிகமாக சொல்றாங்க, இப்படி இந்த குடும்பம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி போட்டு இன்னும் ஒரு செய்தியை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கீழ்பல் உடைக்கப்பட்டது அந்த நாள்ல தான். அதே மாதிரி தான் அவருடைய முகம் காயத்துக்கு உட்படுத்தப்பட்டது. வஜ்ஜுரிஹ வஜ்ஹுஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் காயப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வகுஸ்ரத்தில் பைதா அலா ராசி,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலை கவசம் அவருடைய தலையில இருந்து என்ன செய்யப்பட்டது? உடைக்கப்பட்டது. அப்போ எந்த ஒரு வேதனையாக இருந்திருக்கும். இந்த உலகத்தில் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்து மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்ன ஒரே குத்தத்துக்காக முகம் காயப்படுத்தப்பட்டு தலை உடைக்கப்பட்டு பல் உடைக்கப்பட்டது என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போ நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நம்ம எப்படி யோசிக்கணும்? நமக்கு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டா சின்ன ஒரு விடயத்துக்காக சின்ன அற்ப விஷயங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகி விடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க, சஹாபி எப்படி அவங்களோட மனசுல பதிஞ்சிருக்கு இந்த இந்த செய்தி வேற. ஆனா அவங்க எந்த கட்டத்திலையும் இதை சேர்த்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா சஹாபாக்கள் நேசித்தார்கள், வெறுமனை வார்த்தையால் அல்ல, என்ற வாழ்க்கையால் அந்த அளவு நேசிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவ்வளோ அன்பா இருந்தவங்களுக்கு ரசூலோட முகத்துல காயம் ஏற்பட்டு பல் உடைஞ்சிருந்தா எப்படி அந்த நிலை இருந்திருக்கும்? நம்ம இப்ப கேட்கும் பொழுதே நம்முடைய மனசு உள் மனசால யோசிச்சு பார்த்தா அதை தாங்க முடியாது. ஏன்னா எங்களை விட நாங்க ரசூலாவை நேசிக்கிறோம், எங்களோட உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். அது நாங்க சொல்ற வார்த்தை இல்லை, அதுதான் எங்களோட அகீதா. அப்படித்தானே? என்ற உயிரை விட உலக மக்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்குரியவர்களாக இருக்கணும். இது ஒரு பகுதி. ரெண்டாவது, இந்த நேசம் ஈமானிய நேசம் இதுக்கு அப்பால் ஒன்று கிடையாது. இதையும் தாண்டி அந்த வாப்பான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு எப்படி மனசு இருந்திருக்கும்? என தந்தை என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்திருக்கும்? அப்ப ரெண்டு வகையிலும் ஒருத்தர் நம்ம எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவு அவர்களுடைய சின்ன சின்ன காயங்களும் வருத்தங்களும் நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்கும். நம்மளோட பிள்ளை அவ்வளோ நேசிப்போம், சின்ன முள் குத்தினால் ஏதாவது தடுக்கப்பட்டு விழுந்தால் நம்மளோட மனசு பதறும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிலையை பார்த்து சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துயரங்களை போல பிள்ளைகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப இந்த விஷயம் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சஹீஹ் புகாரில 4075வது செய்தியாக வருகிறது. அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மேல சொன்ன செய்தி புகாரில 4705வது செய்தியாக வருது. இந்த செய்தி பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி அந்த மரண படுக்கையில் இருக்கிற நேரம், அந்த சக்ராத்துடைய அந்த கட்டத்துல வலியோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுகிற அந்த டைம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலை. அதை பார்க்க சஹாபாக்களாலே சகிக்க முடியாமல் இருந்தது, அந்த அளவு கஷ்டமாயிருக்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அக்பலத் ஃபாத்திமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில அந்த நோயில இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தார்கள். அவங்க நடந்து வர்றாங்க, தம்ஷி கஅன்ன மிஷ்யத்தஹா மஷ்யுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நடந்து வரதை பார்த்தா மரணப்படுக்கையில் இருக்கிற ரசூலுல்லாஹ் நடந்து வர மாதிரி இருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடந்து வரது ரசூலுல்லாஹ் பார்க்குற மாதிரி இருக்குன்னு யார்? ஆயிஷா நாய் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எழும்புவாங்களா, எங்களோட ஒழுங்கா பேசுவாங்களா, அந்த ஆரம்ப நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்களோ அப்படி திரும்பவும் வருவாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கிற நிலையில ரசூலுல்லாஹ்வுடைய நடைய போல ஃபாத்திமா ரலியல்லாஹு நடந்து வந்தாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளை கண்ட உடனே வாப்பாவுக்கு ஒரு அன்பு, மரணப்படுக்கையில் இருந்தாலும் தன் மகள் என்னில் ஒரு பகுதி, சொர்க்கத்து தலைவி என்ற பிள்ளை, கடைசி பிள்ளை, எல்லா பாசங்களும் சேர்ந்து மர்ஹபன் யப்னதி என்ற அன்பு மகளே, என்ற பிள்ளையே வாங்கம்மா அப்படின்னு அழைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்ம அஜ்லஸஹா அன் யமீனிஹி அவ் அன் ஷிமாலி. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வார அந்த சந்தர்ப்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் எப்படி வேற ஹதீஸில் வருது, எப்பொழுதும் எழும்பி போய் வரவேற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்த உடனே அவர்கள் வலப்பக்கத்திலோ அல்லது இடப்பக்கத்திலோ, அறிவிப்பாளர் வரிசை அதில் வரக்கூடிய அறிவிப்பாளருடைய சந்தேகம், வலது பக்கத்திலோ அல்லது இடது பக்கத்திலோ உட்கார அமர வைத்தார்கள். அதுபோல் அவர்கள் அழைத்து இரகசியமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், தேம்பி அழுதார்கள். அப்போ ஆயிஷா நாயகி பொறுக்க முடியாமல் கேட்டாங்க, ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தியை இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னன்னு கேட்குறாங்க, அழுத உடனே ஏன் அழுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கு பிறகு சும்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர்ர இலைஹா ஹதீஸன் ஃபதஹிகத்,
திரும்ப அழுதத்தை பார்த்தோடனே ரசூலுல்லாஹ் தாங்க முடியல, மகள் அழுகிறாங்க இதை சொன்ன உடனே. அப்போ திரும்ப சொல்லி ஒரு ரகசியம் சொல்றாங்க, திரும்ப காதுகிட்ட எடுத்து திரும்ப ஒரு ரகசியம் சொன்ன உடனே ஃபதஹிகத், சிரிச்சாங்க. அப்போ ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்ன பொழுது ஃபாத்திமா ரதியல்லாஹு சொல்றாங்க, மா குன்து லி உஃப்ஷிய சிர்ர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன். ரெண்டு விஷயம் சொன்னாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு ஃபகாலத், இப்போ கேட்குறாங்க, இப்போ சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு சொல்கிறாங்க. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்குள்ளே எனக்கு என்ன சொன்னாங்க, ஜிப்ரீல் வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு குர்ஆனை ஓத வைப்பார், ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை குர்ஆனை ஓத வைப்பார். ஆனால் இந்த வருடம் 2 முறை ஓத வைத்தார்கள். எனவே என்னுடைய அஜல் வந்து விட்டது, நெருங்கி விட்டது என்று நான் அறிகிறேன். என்னுடைய அஜல் என்ன, நான் மூத்தா போகிறோம்மான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அதை சொன்னாங்க. அதை சொல்லி போட்டு அதோட சேர்த்து ஒரு விஷயம் பலவாறு ரிவாயத்து வருது, இந்த ரிவாயத்தில் வர்றது என்னென்னா, இதை சொல்லி போட்டு அடுத்து சொன்னாங்க, நான் மூத்தா போய் சிறிது காலத்தில் என்னை ரொம்ப அவசரமாக சந்திக்கிறது நீங்கள் தான். ஒன்று சொல்கிறாங்க தன்னுடைய மௌத், ரெண்டாவது ஃபாத்திமா ரதியல்லாஹு மௌத்தையும் சொல்கிறாங்க. என்னுடைய குடும்பத்தில் நான் மௌத்தா போன பிறகு என்னை வெகு சீக்கிரமாக சந்திக்கிறது நீதாம்மா அப்படின்னு சொன்ன உடனே அழுதுட்டாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அழுதது தான் மௌத்தா போகிறத நினச்சில்ல, மௌத்தா போன பிறகு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியலையே. 6 மாதம் வாழ்ந்தாங்க, சரியான நிலைப்பாடு. 6 மாதம் வாழ்ந்தாங்க. அந்த 6 மாதம்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக நீங்கள் வந்துடுவீங்க மௌத்தாயிருவீங்கன்னு சொன்னதுதான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் ஒரு நொடிப்பொழுது கூட என் தந்தையை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நினச்சி தான் அழுதாங்க. தான் மூத்தா போகிறத நினைச்சால இல்லை. ஏன் அழுதாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி நேசிச்சாங்க. தன்னுடைய வாப்பாவினுடைய பிரிவுக்கு பின்னால் என்னால் எப்படி வாழணும், அது ஒரு அகீதாவுடைய பார்வை அது அவங்ககிட்ட இருந்தது, அதை மறுக்கையில் அவங்க. இந்த இடத்துல அஹ்லுல் ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் சொல்லுவாங்க, பல விஷயங்கள் வரும். அப்போ அதில் அவங்க சொல்லுவாங்க வந்து இது ஒரு மகளாக அவங்களுக்கு அவ்வளோ அன்பு நேசம் இருந்தது, அதனால தான் அழுதாங்க. அப்போ அழுத உடனே தான் ஃபகால, ரெண்டாவது ரகசியமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா தர்தைன அன் தகூனி சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, அமா தர்தைன அன் தகூனி சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah அவ் நிசாஇல் முஃமினீன. அதுக்கு ரெண்டாவது முறை எடுத்து சொன்னாங்க, ஃபாத்திமாவே நீ சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவியாக இருப்பதை நீ விரும்ப மாட்டாயா, பொருந்தி கொள்ள மாட்டாயா, அல்லது சொர்க்கத்து முஃமினான பெண்களுக்கு தலைவியாக நீ இருப்பதை விரும்ப மாட்டாயா, நீதான் அங்கு தலைவி என்று சொன்னார்கள். நான் சிரித்தேன் என்பதாக ஃபாத்திமா ரதியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி முக்கியமான ஒரு செய்தி. என்ன சொல்ல வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா எவ்வளவு ரசூலா நேசிச்சாங்க, எந்த அளவு அவருடைய நேசம் இருந்தது. அந்த நேசத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை அவர்களால் அதை யோசித்து பார்க்க கூட முடியல. ஒன்று ரசூலுல்லாவாக, இன்னொன்று தந்தையாக. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணப்படுக்கையிலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்லிட்டு தான் மூத்தா போகிறாங்க. ஒரு நன்மாராயத்தை சொல்லிட்டு தான் மூத்தா போகிறாங்க. அப்போ எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தில பெண்களுக்கு தலைவி என்றால் என்னுடைய முன்மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்தி புகாரில 3623 3624 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்ல 2450 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி இதையும் அறிவிக்கிறது யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறாங்க. அடுத்த செய்தி, லம்மா சகுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதே தான் அந்த செய்தியுடைய அடுத்த பகுதி கடைசி, அதாவது 2 பேரை ஒரு ஹதீஸா வந்து இருக்குது. ஆனால் எப்படி ஒரு இதை அறிவிக்கிறது வந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பிணைப்பு, அவங்க எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பது இந்த செய்தி சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா சகுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கடைசி நாள் ஒரு 2-3 நாள் அல்லது அவர் கடைசியாக ரொம்ப வேதனைப்படுற அந்த கடைசி நாட்களில் அடிக்கடி மயங்கி விழுந்தாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வாப்பாவை. திடீர்னு மயங்கி விழுந்து வருத்தப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது சொல்கிறாங்க, வா கர் பாபா என்ன. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பி இருக்கிறாங்க, வெளிப்படுத்துறது வாப்பாவாக.
அதனால இந்த செய்தி நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு மகள் என்ற அந்த இடத்துல இருந்து வாப்பாவை பார்க்கிற பார்வையும் வாசகமும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது கதிருக்கு முரணாக பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க ஹதீஸ் துறை அறிஞர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு வருத்தம் வந்தது, அவ்வளவு வேதனை, கீழே விழுவாங்க, மயங்குவாங்க, அப்படி இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு மகளாக சொன்னாங்க, வா கர்பாபா, என் வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டமே, வேதனையே, அப்படி நொந்து போனாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபகால லஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், மகளே, உன் வாப்பாக்கு இந்த நாளுக்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லை, இந்த நாளைக்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லை. என்னத்தை சொல்றாங்க? உலகம் என்றா கஷ்டம்தான், மௌத்தாகிற வரைக்கும் மூமினுக்கு கஷ்டம் இருக்கும், மௌத்தாகிட்ட கஷ்டம் இல்லை. இந்த நாள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தால் அதற்கு பின்னால் லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், இந்த நாளுக்கு பிறகு உன் வாப்பாக்கு எந்த கஷ்டம் இல்லை என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அளவு இரக்கத்தோட இப்படி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி அடிக்கடி பார்த்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த சக்ராத்துடைய வேதனையில இருந்து அதாவது அவருடைய அந்த கடைசி நொடியில மூத்தா போற கடைசி நொடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போற நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்பதை அடுத்த செய்தி சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, கடைசியாக எல்லாரையும் ஒரு முறை சஹாபாக்கள், அன்பு மனைவி ஆயிஷாவை பார்க்குறாங்க, அடுத்தடுத்த சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இது ரசூல்லாவுடைய கடைசி பார்வை என்று ஒரு சில சஹாபாக்கள் கடைசியாக வராங்க, தொழுவிக்கிறதுக்கு வராங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, இப்படி பார்த்து சிரிக்கிறாங்க, அறிகுறி தெரியுது. சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை பார்க்குறாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக பார்த்துட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மூடி மூத்தாகி விடுகிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, காலத் யா அபதா, என் தந்தையே, இந்த தந்தையே. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி மையத்தாக இருக்கிற பொழுது, யா அபதா, என்னுடைய தந்தையே, அஜாப ரப்பன் தஆ, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று விடை கொடுத்து விட்டீர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று விட்டீர்களே. என்ன, அல்லாஹ் உங்களை அழைச்சா நீங்க போயிட்டீங்க என்ற தந்தையேன்னு சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌசி மஅவா, ஃபிர்தௌசுல், அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நீங்க போயிட்டீங்களே. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் சஹாபாக்களுக்கு தெரியும். ஃபிர்தௌஸுக்கு போயிட்டீங்களே சொல்லி போட்டு தங்குமிடமாக அதை பெற்றுக்கொண்டீர்களே யா அபத்தா, என்னுடைய தந்தையே. அதே போல சொல்றாங்க, இலா ஜிப்ரீல நன்ஆ, நாங்கள் இந்த மரண செய்தியை ஜிப்ரீலுக்கு அறிவிக்க போகிறோம். இலா ஜிப்ரீல் நன்ஆ, ஏன் அதை சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாதா? அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்க இல்லையா? ஏன் ஜிப்ரீலுக்கு நாங்க இதை சொல்ல போறோம் என்று சொல்றாங்க. இலா ஜிப்ரீல நன்ஆ, இதை நாங்க ஜிப்ரீல்கிட்ட சொல்ல போறோம். இதுல என்ன அர்த்தம் என்றா, ஒரு பிள்ளையுடைய வலி நிறைந்த உள்ளத்தில் இருந்து வார வாசகங்கள் எப்பயுமே ஜிப்ரீல் வஹி கொண்டு வருவார் ரசூலுல்லாஹ்க்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்தது, ஜிப்ரீல் வந்துட்டு போறார்மா, ஜிப்ரீல் வந்துட்டு போறார். இந்த வாசகங்கள் அடிக்கடி கேட்கும் பொழுது வந்த ஜிப்ரீலுடைய வருகை தடைபட்டு போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இதுக்கு பிறகு ஜிப்ரீல் வருவாரா? ஜிப்ரீல் வரமாட்டார். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். ஜிப்ரீல் வந்து எங்கட பார்வையில் ஒரு மலக்காக இருந்தாலும் ஒருவரை காணாட்டியும் அவரோட பேர் அடிக்கடி கேள்விப்படுறோம், அவரோட சிறப்பை கேள்விப்படுறோம். ரசூலுல்லாஹ் நாங்கள் பார்த்தோமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது எங்களுக்கு கண் கலங்குது. வாப்பா மூத்தா போனதுக்கு அழாதவர்கள் கூட ரசூலுல்லாஹை பற்றி பேசும்போது அழுகிறார்கள் என்றால் அதுதான் ஈமான். தாயுடைய மரணத்தை சகிச்சு கொள்றாங்க, ரசூலுல்லாஹோட முகம் காயப்படுத்தப்பட்டதுன்னா கண்ணீர் வருது, இதுதான் ஈமான். அப்ப சொல்றாங்க, மகள் சொல்றாங்க, ஜிப்ரீல்கிட்ட நாங்க சொல்லவா, இது ஒரு ஆறுதலுக்காக, ஜிப்ரீலே வருவீங்களா வரமாட்டீங்களா? இவங்க எப்படி ஜிப்ரீலோட பேசுவாங்க? அதாவது ஒரு பொதுவாக வளமையில வாப்பாட ரொம்ப நெருக்கமானவர், அவர்கிட்ட நாங்க போய் சொல்லி அவரோட பழைய விஷயங்களை கேட்போம், ஆறுதலா இருக்கும். பழைய விஷயங்களை, உங்களை வாப்பா அப்படி செஞ்சாரு, இங்க போனாரு தெரியுமாமா, அப்படி இந்த இத்தனை வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டார் பொழுது எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டார் வாப்பா, எனக்கு தெரியாம போயிருச்சு, அதுக்கப்புறம் வருந்துவோம். அப்ப அது மாதிரி ஜிப்ரீல்கிட்ட நாங்க இதை சொல்லவா, இந்த செய்தி எத்தி வைக்கவா?
அதுக்கு பிறகு இதை சொல்லி போட்டு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது ஃபலம்மா துஃபின காலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அனஸே அதாபத் அன்ஃபுசுக்கும் மன் தஹ்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப், அனஸே நீங்கள் ரசூலுல்லாவை மண்ணுக்குள்ளே வச்சு ரசூலுல்லாவை மண்ணுக்கடியில் வச்சு அவங்களுக்கு மேலே மண்ணை போடுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களுக்கு எப்படி கேள்வி பாருங்க. ரசூலுல்லாவை பூமிக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எல்லாம் மண்ணை போட்டுட்டு வாரீங்களே அனஸ், உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்குறாங்க. அதாபத்து உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இந்த இடத்துல அவங்க ரசூலுல்லாவோட மரணத்தை மறுத்தோ அல்லது அவங்கள அடக்க செய்கிறத மறுத்தோ கதிரை பற்றி பேச இல்லை. கதிர் அவங்களுக்கு தெரியும், இது வலி நிறைந்த உள்ளத்தில் இருந்து வார ஒரு வேதனையான வார்த்தைகள் என்று அஹ்லுல் ஹதீஸ் இதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லிட்டாங்க. ஹதீஸ் துறை அறிஞர்கள் இதுக்கும் அக்கீதாக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ஒரு வலி நிறைந்த ஒரு வார்த்தை தான், அந்த நேரத்தில் வந்த வார்த்தை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா லைத்து மித்து கபில ஹாதா வகுந்து நசியம் மன்சியா, இதுக்கு முன்னால் நான் மரணிச்சிருக்கலாமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, அது மாதிரி வலிகள் வரும் பொழுது வார வார்த்தைகள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. இப்போ சொன்னாங்க, அனஸே, ஏன் அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சீங்க, ஒரு நாளையில் உங்களை ஏசிரிப்பாங்களா? ஒரு நாளில் உங்களை திட்டிருப்பாங்களா? ஒரு நாளையில் ஏன் இதை செஞ்சீங்கன்னு கேட்டாங்களா? ஒரு நாளில் ஏன் இதை செய்யலைன்னு கேட்டாங்களா? இப்படி எல்லாம் நீங்கள் கண் கூட ஒரு அடிமையாக இருந்து, ஒரு ஹாதிமாக இருந்து, நீங்கள் ஹாதிமாக இருந்து, ஒரு வேலையாளாக இருந்து நீங்கள் பார்த்தீங்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மண்ணுக்குள்ளே வச்சு நீங்கள் எல்லாம் மண்ணை போட்டு வந்திருக்கிறீங்களேன்னு அனஸ் ரலியல்லாஹு அவன்கிட்ட உரிமையோட கேள்வி கேட்டாங்க. என்ன அனஸ் ரலியல்லாஹு எதுவுமே பதில் சொல்லல. அவங்களால அந்த நாள் அதை சகித்து கொள்ளவே முடியல. அனஸ் ரலியல்லாஹு சகிச்சு கொள்ளவே முடியல. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அளவு நேசிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அவ்வளோ நேசம், அவ்வளோ பாசம். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, புகாரில வருது, 4462வது செய்தியா. இப்படியே வந்து ஃபாத்திமாவுடைய ஹிஸ்ட்ரி சஹீஹுல் புகாரில மட்டுமே வச்சு நம்ம எத்தனை 5 மணித்தெல்லாம் பேசலாம், சஹீஹுல் புகாரியை மட்டும் வச்சு. ஆனால் இது ஒரு அறிமுகம் தான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அறிமுகம். வரலாற்று படிக்கும்போது முதலாவது குர்ஆன் ஹதீஸ் சஹீஹ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி, இந்த மாதிரி ஆதாரபூர்வமான இதுலேயும் வடிக்கப்பட்டு எடுக்கின்ற செய்திகளில் வரலாறு படிக்கணும். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஹிஸ்ட்ரிகளுக்கு வரலாறு நூல்கள் எடுத்து தொடர் 1, 2, ஃபாத்திமா ரலியல்லாஹு 3, 4, 5ன்னு அடுத்தது அவங்க ஏன் இப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அடுத்த வரலாறுகள் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன, அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு, அப்படி ஒவ்வொரு விஷயங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த உமர் ரலியல்லாஹு அவங்களோட காலத்தில், ரசூலுல்லாஹுடைய காலத்தில், அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த காலத்தில் அவங்க மரணிச்சிட்டாங்க. 6 மாதத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க, மரணிக்கிறாங்க. கடைசியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லி அந்த விறகு வெட்டியின் மனைவி, மோலா சொர்க்கம் போற பெண்மணி என்று சொல்லி ஒரு கதை பரவி கொண்டிருக்கும், அது பச்சை போய் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தானே தன்னை குளிப்பாட்டி எல்லாம் ரெடியாகி வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மரணிச்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செஞ்சாங்க. ஏன்னா எந்த ஆணும் பார்க்கக்கூடாது உடம்புன்னு சொல்லி வரக்கூடிய செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அது மாதிரி இன்னும் நிறைய ஃபாத்திமா ரலியல்லாஹு விஷயத்தில் இன்னும் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது. இதில் குறிப்பாக பாருங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், ரவா ஷாஃபிஈ வத்தாரகுத்னி வ அபூ நுஅய்ம் அல் அஸ்பஹானி வல் பைஹகி, இவங்க எல்லாம் பதிவு செய்கிறாங்க. வஹஸன இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி வ ஷௌகானி அன் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவ்ஸத் அன் யுகஸ்ஸிலஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சால், நான் மரணிச்சா என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் குளிப்பாட்டணும்னு வசீத் செஞ்சுட்டு போனாங்க. கணவன் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி கணவனை குளிப்பாட்டலாம். அதை கூட மௌத்தா போன அதோட உறவு முடிஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு கண்டுபிடிச்சுன்னு தெரியாது இல்லைச்சா. கணவன் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி கணவனை குளிப்பாட்டலாம், இது சஹீஹான செய்தி. வசீத் செஞ்சுட்டு போனாங்க, என்ன அலி ரலியல்லாஹு தான் குளிப்பாட்டணும். யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அதே மாதிரி அவருடைய வயசு சம்பந்தமாக வருகின்ற பொழுது இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சியர் அலாமின் நுபலாவில். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், இது ஹதீஸ்ல இல்லைங்கிறதுனால வரலாறு எடுக்கிறோம், அதுவும் ஆதாரபூர்வமான. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் சியர் அலாமின் நுபலா அற்புதமான ஒரு புத்தகத்தில் சொல்றாங்க, அவர்கள் 24 அல்லது 25, இன்னும் சில அறிஞருடைய கருத்துப்படி 28, 29 சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் முதலாவது உள்ள சிறந்தது ஏற்றமானது கருத்து சொல்றாங்க, 24, 25 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு. சிலவங்க 29ஐயும் சொல்றாங்க அவருடைய வயது. அதே மாதிரி தான் இப்னு சாதில் தான் வருது, தபகாத்துல் குப்ரா, இப்னு சாத் ரஹிமஹுல்லாஹ் தபகாத்துல் குப்ரா எழுதுறாங்க. அவங்களே அவங்கள குளிப்பாட்டி கொண்டாங்க, மூத்தாகிறதுக்கு முன்னால் அவங்க குளிச்சுக்கிட்டாங்க, யார் அவங்கள குளிப்பாட்டக்கூடாதுன்னு வரக்கூடிய செய்தி வந்து தபகாத்துல் குப்ரா இப்னு சாதில் வருது. ஆனால் இந்த செய்தியை இமாம் தஹபி சொல்லும் பொழுது இது முன்கர், ஆதாரபூர்வமான கிடையாது என்பதாக சொல்றாங்க. அடுத்ததாக
இப்னுல் அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் உஸ்துல் காபாவில் சொல்லும் பொழுது, இது ஒரு வரலாற்று புத்தகம். இப்னுல் அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் உஸ்துல் காபான்னு எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 சஹாபாக்களை குறித்து எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தில். அதில் அவங்க சொல்லும் பொழுது வசஹி அன் அலியன் வ அஸ்மா கஸ்ஸலாஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹும் அலி ரலியல்லாஹு அன்ஹும் தான் குளிப்பாட்டினாங்க என்ற செய்தியை பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆஷத் ஃபாத்திமா பாத வஃபாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத் அஷ்ஹுர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால் 6 மாதம் தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. இமாம் வாக்கித் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது இதுதான் சிறந்த ஏற்றமான கருத்துன்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. அவர்களுக்கு வஸல்லா அலைஹில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சாங்க. அவருடைய கபருக்குள்ள அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அலியும் ஃபதுலும் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க தான் கபருக்குள்ள இறங்கி அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள் என்ற செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு நமக்கு எதை சொல்ல வருது? ஒரு பத்தினியான, உத்தமியான, ஒழுக்கமான, மார்க்கப்பட்டுள்ள, நல்ல நம்பிக்கை, அகீதா தெளிவான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் சார்ந்து நேசிக்கக்கூடிய, தந்தை என்ற உபகாரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பன்முகப்பட்ட ஆளுமை தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னால், நாங்கள் அந்த தலைவி கீழாக நாங்கள் போய் சொர்க்கத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தாயும் சகோதரியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள், தாய்மார்கள், சகோதரிகளை நாம் இது போன்று உருவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.